நான் ஜப்பான் வந்து 3+ இயர்ஸ் ஆச்சுங்க. இங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். மணி பத்தி நம்ம யோசிக்கிற விதம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி போயிடுச்சுல்லன்ட்டு. என்னதான் எல்லாமே வந்து ஸ்மூத்தா ரன் ஆனாலும், பிரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் யோசிக்கிறோம்ல. டிலே பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். அப்பதான் யோசிச்சேன், இந்த ஹேபிட் எங்கேருந்து வந்ததுன்ட்டு. ஜப்பான் ஹிஸ்டரிய கொஞ்சம் பார்க்கலாமா? 1980ஸ்ல ஜப்பான் பீக்ல இருந்துச்சுங்க. லேண்ட், ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹையா இருந்தது போல இருக்கு. பீப்புள் தாட் லைக் ப்ரைஸஸ் எப்பவும் வந்து மேலே தான் போகும்ன்ட்டு. சடன்லி வந்து இந்த பபிள் பர்ஸ்ட்டை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து மார்க்கெட் கிராஷ், ப்ராப்பர்ட்டி கிராஷ் எல்லாருக்குமே வந்து அப்போ அவங்க வச்சிருந்த சேவிங்ஸ் கூட வந்து ஜீரோ ஆயிடுச்சுங்க. ஸோ பீப்புள் லேர்ன்ட் ஒன் ஹேபிட்டுங்க. ஸோ வெயிட் பண்ணால் வந்து ப்ரைஸ் வந்து சீப் ஆகும்ன்ட்டு. ஸோ நானும் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணேன். பட் ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு லிப்ஸ்டிக்கோ ஒரு டாயோ வாங்குறதா வந்து 1 மந்த் வெயிட் பண்ணால் கூட நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த ப்ரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஓல்டு ஃபார்மேட்லாம் வந்து இப்போ வந்து கரண்ட்டான வேர்ல்டுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. வேர்ல்ட் இஸ் இம்ப்ரூவிங் அண்ட் ஹேபிட்ஸ் கூட வந்து இம்ப்ரூவ் ஆகணும்ல. அப்போ தான் எனக்கு ஒரு கொஷின் வந்தது, மணி பற்றி நம்ம பசங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்ட்டு. ஸ்கூலில் எல்லாமே வந்து கற்றுக்குறாங்க. ஆனால் இன்ஃப்ளேஷன்னா என்ன, மணி வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது, இது எல்லாம் லேட்டாக தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை நம்ம கிட்ஸுக்கு வந்து இதை ஏர்லியாக டீச் பண்ணலாமா?